நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட கார்டன் ஐடியாஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சோளம் தாங்க. சோளம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து விளைவிச்சு எப்படி வந்து அறுவடை செய்யப்படுறன்றதை பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு சின்ன க்ரோ பேக் எடுத்துருக்கேன். 9x9 வந்து க்ரோ பேக்கில். அதில் பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுகளை தாங்க போடுறேன். காய்கறி கழிவுகளை நிரப்புகிறேன். மண்கலவை பார்த்திங்கன்னா மண்கலவை வந்து தொழு உரம், அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து நான் வந்து மாட்டு சாணி இதை தான் வந்து போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா காய்கறி கழிவுகள் மணல் அதிகமாக வந்து இதில் கலந்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும். இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வாங்கி வச்ச விதையை வந்து நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கேன். முளைக்கட்டி வைக்கிறது மூலயமா வந்து சீக்கிரம் வந்து நாற்று வந்து வேகமாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த க்ரோ பேக்கில் நிரப்பின வந்து மண் கலவை மற்றும் தொழு உரம், அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி கழுவுக இதை எல்லாத்தையும் வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திரும்பவும் அதை குத்தி கிளறி திரும்பவும் வந்து அது நல்ல ஒரு வளர்ச்சி தர மண்ணாக வந்து திரும்ப மாற்றி அதில் வந்து நான் விதையை வந்து முளை வைக்க போகிறேன். பாருங்கள், மேலே வந்து ஒரு சின்ன கல் கூட இல்லாத அளவுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு அது மேலே தான் வந்து அந்த விதையை வந்து நல்லா வந்து வேர் வந்து உடையாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக வந்து அது மேலே மண்கலவை வந்து நான் தூவுறேன். இதனால் பார்த்திங்கன்னா வேருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராமல் ஈஸியாக வந்து வளர்ச்சி வந்து தரும். ஒவ்வொரு க்ரோ பேக்குக்கும் வந்து நான் வந்து 3 நாற்றுகளை வந்து நட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அதுவே வந்து நம்மளுக்கு வந்து போதுமானது. ஏன்னா வந்து அதிகமாக வந்து போட்டிருந்தோன்னா சீக்கிரம் வந்து வளர்கிறதுக்கான சாத்தியம் வந்து கம்மியாகும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரோ பேக்குக்கு 2 அல்லது 3 நாற்று நடுறது மூலயமா அதிகப்படியான சத்து வந்து அந்த செடிங்களுக்கு போய் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து காய் வந்து பெருசாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க மண்கலவை பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த காய்கறி கழிவுகளும் பழ தோலுங்க கழிவுகளும் இதை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நாற்று மேலே வந்து நம்ம தண்ணி வந்து அதிகமாக வந்து தெளிக்கக்கூடாது. ஏன்னா வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சின்ன வந்து பாட்டிலில் ஸ்ப்ரே மூலயமா வந்து நான் வந்து தெளிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி தெளிக்கிறது மூலயமா வந்து நாற்று அது மேலே வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து தண்ணி படாமல் ஒரு சேஃபான ஒரு இது கொடுக்குது. இதை பார்த்திங்கன்னா நாற்று வந்து நட்டதுக்கப்புறம் நான் வந்து அது மேலே வந்து இலை தழைங்க இதெல்லாம் போட்டு ஒரு வந்து மூடாக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மூடாக்கு வந்து போடுறது மூலயமா வந்து அது கொஞ்சம் சேஃபாகவும் வெயில் படாமல் இருக்கிறதால ஒரு வெயில் பட்டால் வந்து செடி வந்து சீக்கிரம் காய்ஞ்சி போயிடும். அதனால் இந்த மூடாக்கு போடுறது மூலமா நீர் வற்றி போன்ற பிரச்சனைகள் நல்ல ஒரு தீர்வை வந்து கொடுக்கும். இதனால் வந்து அதுக்கு வாங்கின சோளத்தையும் வந்து சின்னதாக பிச்சு அதுக்கு வந்து ஒரு மூடாக்கு மாதிரி அழகாக வந்து அமைக்கிறது மூலமா ஒரு யூனிக் லுக்கை வந்து அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு கொடுக்கும். நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி போடுறதால வந்து நம்மளுக்கு நீர் வற்றி போகிற பிரச்சனை வந்து அதிகமாக வந்து இருக்கவே இருக்காது. ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம தண்ணி விட்டாலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 3 வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஒரு க்ரோ பேக்லேயும் வந்து 3 செடிங்களை வச்சுருக்கேன். இப்போ வந்து நாற்று வந்து நம்ம வச்சு கரெக்டாக வந்து ஒரு வாரம் ஆகுது. எந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் வளர்ந்துருக்குன்றத பாருங்கள். இதுக்கு வந்து முக்கியமான காரணமே வந்து மாடி தோட்டம் வச்சுருக்க அனைத்து நண்பர்களும் காய்கறி கழிவுகள் மற்றும் தொழு உரம் இதை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலயமா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வந்து ஈல்டையும் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அதிகமாகவே தருது. பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள். அதில் வந்து நான் வந்து பழம் இதை மட்டும்தான் வந்து அழுகி போனது இதை மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாட்டு சாணம், அதுலேருந்து வர எருவு கழிவுங்க இதை வந்து நான் வந்து மணல் இந்த மாதிரி பொருளை வந்து அதிகமாக வந்து நம்ம கொடுத்துருக்கேன். அதனால் வந்து 2 வாரத்திலே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து கொடுத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1 மந்த் ஆகுது. இந்த ஒரு க்ரோ பேக்லேயும் வந்து 3 செடிங்க எவ்வளோ அழகாக வந்து வளர்த்துருக்குறத பாருங்கள்.
இது வந்து காய் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான நேரம் இது. கரெக்டாக 1 மந்த் ஆகிருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வந்து செழிப்பாக வந்து வளர்ந்துருக்கிறத பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத நம்மளே வந்து வீட்டில் ரெடி பண்ண தொழு உரம் இந்த மூலயமா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்படி நம்ம வந்து தொழு உரம் இந்த மாதிரி பொருளை கொடுக்கறதால வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சியும் வந்து சீக்கிரம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து வேர் தெரியாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக வந்து 1.5 மாதம் ஆகுது. வேர் தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து நான் வந்து மண் கலவை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து பழத்தோலுங்க இந்த மாதிரி காய்கறி தூளுங்க இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதுக்கு மேலே வந்து மண் கலவை இந்த வந்து பழத்தோலுகளும் இதை வந்து இந்த சீக்கிரமாக்கி போகிறதுக்காக இந்த மண் கலவை வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றுறது மூலயமா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த பழத்தோலுங்கள்லாம் வந்து சீக்கிரம் வந்து செடிங்களுக்கு நல்ல ஒரு உரமாக மாறும். இப்போ வந்து நம்ம கரெக்டாக 2 மந்த் ஆகுது. இந்த 2 மந்த்தில் பார்த்திங்கன்னா இப்போ பூ வந்து சின்ன சின்னதாக சோள செடியிலேருந்து வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இந்த பூ வந்து நம்மளுக்கு மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா இது நல்லா முற்றி போனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கையாலே வந்து லைட்டாக வந்து இப்படி தட்டி விடுறது மூலயமா வந்து ஈஸியான மகரந்த சேர்க்கை வந்து இந்த செடிங்களுக்கு வந்து கிடச்சிடும். நம்ம மாடித்தோட்டம் அமைச்சிருக்க அடுத்த நண்பரும் சோளம் வந்து ஈஸியாகவே வளர்க்கலாங்க மாடித்தோட்டத்தில். பாருங்கள், இப்போ வந்து அந்த பூவெல்லாம் வந்து நல்லா முற்றிடுச்சு. முற்றினதுக்கப்புறம் லைட்டாக தட்டி விடுங்க. லைட்டாக தட்டி விட்டு அந்த இலைங்களுக்கு எல்லாமே வந்து மேலே படுற மாதிரி சும்மா வந்து இப்படி தட்டி விட்டாலே போதும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியிலும் வந்து கண்டிப்பாக வந்து 3 அல்லது 4 வந்து காய் வந்து இது மாதிரி வெளில வர ஆரம்பிச்சிடும். அந்த பூ பூத்து கரெக்டாக அந்த 1 வீக்கில் வந்து இந்த மாதிரி வந்து காய் வந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். சோளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வெளில வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து கரெக்டாக 45வது நாள். பார்த்திங்கன்னா எல்லா செடியும் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. பாருங்கள், சோளம் வந்து எல்லா செடியிலையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா அடர்த்தியாக வந்து ஒவ்வொரு சோளத்துலேயும் வந்து 2 2 3 3 இந்த மாதிரி வந்து பூத்து நல்ல ஒரு வந்து பிடிப்பை வந்து கொடுத்துருக்கு. எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மனதுக்கு வந்து நல்ல நிறைவாகவே இருக்கும். இப்போ வந்து 3 மந்த் ஆக போகுது நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா சோளம் வந்து நல்லா இப்போ மேலே பார்த்திங்கன்னா நல்லா முற்ற ஆரம்பிச்சது. அப்புறம் நான் வந்து இந்த காய்கறி கழிவுகளை திரும்பி வந்து நான் கொடுக்குறேன். பாருங்கள், காய்கறி கழிவுகளும் இதில் வந்து அதிகமாக நான் கொடுத்துருக்கிறது வந்து ஆனியன் தான். ஆனியன் தோல் வந்து நம்ம அதிகமாக கொடுக்குறதால வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வந்து நம்ம அது கொடுக்குதுங்க. பாருங்கள், அழுகி போன காய்கறி கழிவுகள் தாங்க அதிகமாக நான் கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு மேலே வந்து லைட்டாக வந்து மண்ணை வந்து போட்டு விட்ருங்க. ஏன்னா இந்த காய்கறி கழிவு வந்து அப்படியே போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக மக்கவே மக்காது. மேலே மண்ணை போட்டு நீங்கள் வந்து ஒரு மூடாக்கு மாதிரி போட்டு திரும்ப அது மேலே தண்ணி வர்றதால வந்து ஈஸியாக வந்து அந்த சத்துங்கள் எல்லாமே வந்து அந்த செடிங்களுக்கு போகும். இது மூலயமா வந்து சீக்கிரம் வந்து இந்த மாதிரி வந்து காய் வந்து முற்றி பறிக்கிற அளவுக்கு ஆகிடும். பாருங்கள், சோளம் பறித்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக 3 மந்த்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே நம்ம வீட்டு மாடியிலே வந்து இந்த அளவுக்கு வந்து சோளம் வந்து நமக்கு விளை வச்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவே வந்து நான் விதையை எடுத்து திரும்ப வந்து இதுலேருந்து ட்ரை பண்ணால் இப்போ 3 சோளம் வந்து எவ்வளோ விளைவிக்க முடியும்.